நேற்று மீதியான சாதத்தில் ஒரு சூப்பரான கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த கஞ்சி மீதியான என்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். கஞ்சி தான் இல்லை, சாதம் கூட மீதியான இப்போ அதே நான் இப்போ பண்ணுற மெத்தட்லேயே நீங்கள் பண்ணலாம். அதுக்கு 3 ஸ்பூன் ஜவ்வரிசியை நான் ஊற வச்சுருக்கேன், ஒரு அரை மணி நேரம் போல். 2 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன் அந்த கஞ்சியில். ஊறின ஜவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்துருங்க. 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் சேர்க்குறதா தான் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து நம்ம வடை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஏதாவது பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பழைய சாதத்தில் பழைய கஞ்சியில் பண்ணது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், சேனலில் போய் பாருங்கள். அடுத்து